الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا وشفيعنا وسندنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وبارك وسلم. பெருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான மாதாக்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நேற்று திருக்குர்ஆனை முழுமையாக ஓதி கத்முல் குர்ஆன் ஓதப்பட்டது. இன்று நார்மலாக சர்வசாதாரணமாக சின்ன சூறாக்களை கொண்டு ஓதப்பட்டது. ஒரு சில நபர்களுக்கு தோன்றியிருக்கலாம், இன்றைக்கி மாதிரி என்றைக்குமே தொழுதா, சீக்கிரம் தொழுதா கொஞ்சம் நல்லா இருக்கும், தோன்றது தானே. பயான் பேசுகிறத விட பயான் கேட்குறது ரொம்ப கஷ்டம். பயான் இன்னும் ஈஸியாக பேசிடலாம். அதை உட்கார்ந்து கவனமாக சொல்கிற விஷயத்தில் வாங்கி, அதே போல் குர்ஆன் தொலை வைப்பதை விட தொழுகைக்கு பின்னாடி நிற்கிறது ரொம்ப நின்று அந்த பொறுமையாக இருந்து அதை என்ன ஓதுறாங்கன்னு கேட்டு அது ஒரு சிரமம் தான். அல்லாஹ் தஆலா இந்த தீனுக்காக இப்படிப்பட்ட சிரமங்களை ஏற்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. பொதுவாக இந்த மனிதன் இருக்கிறானே, மனிதனை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான். وَقَلِيلٌ مِنْ عِبَادِيَ الشَّكُورُ. இந்த மனிதனுக்கு நாம் எத்தனை நியாமத்துகளை அருட்கொடைகளை அள்ளி அள்ளி வழங்கினாலும் அதற்கு அவன் நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்கள் மிகவும் குறைவாகத்தான் இருப்பார்கள். கொஞ்சம் ஆள் கம்மியாக தான் இருப்பான். அடுத்து வேறு இடத்திலே மனிதனை பற்றி அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது வஹுலுகல் இன்சான் ضعيفا, மனிதன் பலகீனத்திலே படைக்கப்பட்டிருக்கிறான். எப்படிப்பட்ட பலகீனம்? நன்றாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். திடீரென்று அவனுக்கு ஒரு சோதனை வந்து விட்டால் அந்த சோதனையை தாங்க முடியாமல் என்ன ஆயிடுவான்? புலம்புவதற்கும் மற்ற மனிதர்கிட்ட போய் சொல்வதற்கும் அவர்களை திட்டுவதற்கும் மனிதன் பலகீனமாக ஆகிவிடுவான். அதனால் நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா பள்ளி நேரம் ஜெகஜோதியா அப்படியே என்னது மக்கள் எல்லாம் நேற்று அவ்வளவு நாம் எடுத்துரைத்தும் சொல்லியும் அந்த மக்களுக்கு அப்போ அல்லாஹ் சொல்வது போல அந்த குறைவான நல்லடியார்களில் அல்லாஹ் தஆலா நம்மளை நிரந்தரமானவர்களாக அல்லாஹ் ஆக்குவானார். இனி எந்த பள்ளியாசலுக்கு போனாலும் அந்த குறிப்பிட்ட சில முக்கியமானவர்கள் இருக்கும். இவங்க தான் இந்த பள்ளி அமல்களை இபாதத்துகளை அதிகமாக என்னது வந்து தொழக்கூடியவர்கள், இந்த குறிப்பிட்டு தொழக்கூடிய சில நபர்கள் தான் இருப்பார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய பொறுப்பு என்ன? பிற மக்களுக்கு இதனுடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு மனிதரை சந்திக்கிறோம், தொழுதையாப்பா, வீட்டில் கேட்கணும். என்ன செய்யணும்? வீட்டம்மாட்ட போய் கேட்கணும், ஏம்மா தொழுதையாமா, இன்னைக்கு குர்ஆன் ஓதுனையாமா, இன்னைக்கு ஒரு சாப்பாட்டில் ஒரு குறை வச்சுட்டாங்க, ஏதாவது தவறுதலாக செஞ்சுட்டாங்கன்னா அங்கே நம்ம ஜட்ஜ் ஆயிரும், அங்கே நம்ம நீதிபதி ஆயிரும். உட்கார்ந்து குறை சொல்கிறதுன்னு ஏதோ தவறுதலாக செய்திருப்பான். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னையும் நான் பேசுகிற பயானில் நானும் அதில் இருக்கேன். நான் தனிப்பட்டு விலைக்கலான்னு சொல்லலை, நானும் அந்த தப்பை செய்யக்கூடியவன் தான். ஆனால் சில நேரங்களில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட வணக்கங்களை இபாதத்துகளை வீட்டிலே பிள்ளைகளிடத்திலும் மனைவியிடத்திலும் முதல் நாம் ஆரம்பிக்க வேண்டும். மனைவிட்ட கேட்கணும், பிள்ளைகள்கிட்ட கேட்கணும். இப்போ மதரசா போயிட்டு வர்றாங்கன்னா இன்றைக்கி என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன ஓதி கொடுத்தாங்க. அதே போல் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்கன்னா ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஸ்கூலில் அப்படி இருக்கணும். வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஆகிவிட்டதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்து அவங்கள்ட்ட கவலையான விஷயங்களை பேசி நம்மளுடைய கஷ்டத்தை எடுத்து சொல்லி
இன்னைக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்க்காத பிள்ளைகளாக தான் ஆக்கி வச்சிருக்கோம். என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்கறது, அடம் பிடிக்கிறது. இன்னைக்கு நேற்று காலையில், இன்னைக்கு காலையில் சஹரில், நேற்று எப்படி இளைஞர்கள் வாலிபர்கள் எல்லாம் என்னது டர்ரு புருண்டு என்னது அந்த ரேசிங் சேசிங் இங்கே மதுரையில் கெடுபிடின்ட்டாங்க. மதுரையில் போலீஸ்கார மாமூலாம் வந்துட்டாங்க போல். எவனையும் அது அஞ்சத்துக்கு அங்கிட்டு போனால் பிடிக்கிறாங்க, இங்கிட்டு போனால் பிடிக்கிறாங்க, நிப்பாட்டுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் திருநெல்வேலியில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. காலையில் சஹர் உண்பதற்காக கிளம்பி வண்டியில் வேகமாக சென்றிருக்கிறார்கள். விபத்தாகி ஒரு இளைஞர் மௌத்தா போயிட்டார். இன்னொரு ஆள் படுகாயமாக இருக்கார். இப்போ பெற்றோர்களாகிய நம்ம என்ன செய்கிறோம்னா, வண்டி வாங்கி கொடுத்து சீக்கிரம் செத்து போயிரு, நீ உலகத்தில் இருக்காத அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், வண்டியை வாங்கி கொடுக்கும். இப்போ சிறு வயதிலிருந்து அந்த ஒழுக்கத்தை அதாவது பிள்ளைகள்கிட்ட அந்த கம்யூனிகேஷனை நம்ம உருவாக்கும். உளவியல் ரீதியாக பலகீனமானவர்களாக இருக்கிறோம். ஒரு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு பெரிய பொறுப்புதாரி தந்தையும் தாயும் தான். குறிப்பாக தாய்மார்கள். தந்தைக்கும் பொறுப்பு இருக்கிறது. அது முதல் பிள்ளையாக இருக்கட்டும், இரண்டாம் பிள்ளையாக இருக்கட்டும், மூன்றாம் பிள்ளையாக இருக்கட்டும், எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு தேவையும் நிறைவேற்றி கொடுப்பது தாய் தந்தையிலிருந்து கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. கேட்க மாட்டேன்னு நீங்களாவது சொல்லுங்க, யார நம்மளை மாட்டி விடுறது? நீங்க சொல்லியே கேட்க மாட்டாங்க, நாங்கள் சொல்லி என்ன கேட்க போறேன்? வீட்டில் சரியாக்கப்பட வேண்டும். தயவு செய்து இந்த ரமலானுக்கு பிறகு இந்த வணக்கங்களை, இபாதத்துகளை, இந்த மாதிரி திலாவத்துகளை எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடியவர்களாக நாம் உருவாக வேண்டும். செய்யலாமா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ தான் மீன் டாபிக்கே வர்றேன். இது வரைக்கும் பேசினதெல்லாம் இது சைடு. இப்போ தான் இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு தராவீஹுடைய தொழுகை தொழுது கொண்டிருக்கிறோம். இந்த தராவீஹுடைய தொழுகை 8 20 என்ற பிரச்சனை காலங்காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் நமதுடைய கொள்கை என்ன? அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை என்னவென்று சொன்னால், தராவீஹ் என்ற தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதது கிடையாது. அதற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் தராவீஹுடைய தொழுகை இருந்ததாக வரலாறு இல்லை. அப்ப இது எப்போது ஏற்படுத்தப்பட்டது? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் அவங்க ஹலீஃபாவாக, பொறுப்புதாரியாக, அமீராக இருக்கும் பொழுது பள்ளிக்கு வர்றாங்க. மக்கள் எல்லாம் ஆங்காங்கே தொழுது கொண்டிருந்தார்கள் தனித்தனியாக. இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, ஏன் இப்படி தனித்தனியாக தொழுகிறாங்க, இது சரி கிடையாது, மக்கள் எல்லாம் ஒன்றாக ஜமாத்தாகத்தான் தொழுவிக்கப்பட வேண்டும் என்று அப்போ இருந்த சஹாபாக்களை எல்லாம் அழைத்து ஆலோசனை செய்து அவர்கள் ஏற்படுத்திதான் இந்த தராவீஹுடைய தொழுகை. அவங்க தான் 20 ரக்காத் செஞ்சாங்க, ஏற்படுத்தி தொழுகையை உண்டாக்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதது இரவு தொழுகை. அவங்க தொழுத மாதிரிலாம் நம்ம என்ன செய்ய முடியாது. நமக்கு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலே சந்தோஷமா இருக்கிறோம். அவங்க தொழுகைக்கெல்லாம் நம்ம கிட்டே என்ன செய்ய முடியாது, நெருங்க. நீ 8 தொழுகிற ஆளாக இருந்தா, இரவு தொழுகக்கூடியவன ஆளாக இருந்தா ரசூல்லா மாதிரி தொழு. இந்த தொழுதுகிட்டே நின்றுகிட்டே தொழுதுகிட்டே. ஆனால் அப்படியும் இந்த காலத்தில் தொழக்கூடியவங்க இருக்கிறார். அப்ப இந்த தராவீஹுடைய தொழுகை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. அவருடைய காலத்தில் ஏராளமான விஷயங்களை கொண்டு வந்தார். சிறைச்சாலையை முதலாக கொண்டு வந்தவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சிறைச்சாலை, ஜெயில், அது போன்ற நிறைய விஷயங்கள் சஹாபாக்கள் ஆலோசனை செஞ்சு புதிய விஷயமா. அதுபோன்று இப்போ தஸ்பீஹா போகிறோம்ல, தராவீஹுடைய ஆரம்பத்தில் என்ன செய்கிறோம்? அசுன்னத்து தராவீஹ் ஜாமிஆ அஜரகுமுல்லாஹ் கஃபரகுமுல்லாஹ், இதெல்லாம் முன்னோர்கள் ஏற்படுத்தப்பட்ட தஸ்பீஹாக்கள். ஏன்னா மேப்படியா வந்து கேட்பான், நம்பி செய்யலாம், நம்பி செய்யாதது நீங்கள் மட்டும் செய்கிறீங்க, இது குர்ஆனில் இருக்கா, ஹதீஸில் இருக்கா? வெறும் குர்ஆன் ஹதீஸை மட்டும் வைத்து கொண்டு வாழ்க்கையை நம்மளால் என்ன செய்ய முடியாது, எழுதி வச்சுட்டு இருக்க முடியவே முடியாது.
நீ குர்ஆன் ஹதீஸை கொண்டு ஒரு ஹதீஸை படிக்கிறோம். இப்போ நான் ஒரு ஹதீஸை சொல்றேன். இந்த ஹதீஸை நான் சொல்வதன் மூலமாக ஒவ்வொரு நபருக்கும் ஒரு விளக்கம் ஏற்படும். அப்படித்தானே? உதாரணத்துக்கு மிஃப்தாஹுல் ஜன்னத்தி ஸலாத், சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சிந்தனை வந்துருக்கும். திறவுகோல்னா என்ன? சாவியா? சிந்தனை வரும்ல, சாவியா? தொழுகை அல்லாஹ் சாவின்றானே, எதுக்கு சாவி? என்னத்துக்கு சாவி? எதை திறக்கிறதுக்கு சாவி? சந்தேகங்கள். இதற்கு உலமாக்கள் அதற்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். அப்ப குர்ஆன் ஹதீஸை கொண்டு மட்டும் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தை முழுமையாக பின்பற்ற முடியாது. கிட்டத்தட்ட 10 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், அப்படி வரிசையா வரும். இஜ்மானா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வந்த சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்த விஷயங்களை பின்பற்றுவது. நபி மூத்தா போயிட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க, சில ஷரிய சட்டங்கள்ல சில மாற்றங்கள். அதாவது மாற்றம்னா என்ன? மக்களுக்கு இப்போ செஞ்சா இப்படி பிரயோஜனமாக இருக்கும். அது உமர் ரலியல்லாஹு, அவங்க மூத்தா போறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, சில விஷயங்களை ஏற்படுத்துறாங்க. அவங்க ஏற்படுத்துனது தராவி. இப்போ குர்ஆன் பிறகு குர்ஆன்லாம் இருக்குல்ல, முன்னாடி இந்த மாதிரி அச்சிடப்பட்டதெல்லாம் கிடையாது. நபிக்கு வகை இறக்கப்படும் பொழுது சில சஹாபாக்களை வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களையும் ஒட்டகத்துடைய எலும்பு வச்சிருப்பாங்க. சில சஹாபாக்கள் மரத்துடைய பட்டைகளை வச்சிருப்பாங்க. சில சஹாபாக்கள் பெரிய பெரிய மரத்துடைய இலைகளை கையில் வச்சிருப்பாங்க. வகை இறங்க இறங்க ஒரு சூறாவா சொல்லி சொல்லி அதை எழுத வைப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ யாருடைய காலத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டது? அதே இதில் என்ன நம்ம களிமா, நம்ம தராவியில தான் தஸ்பீ ஓதும். 4 ரக்காயத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து சொல்லுவோம். அல் பத்ரு முஹம்மதில் முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவோம். முஹம்மது பிஸ்மில்லாஹ் நபியை புகழ்றோம். இரண்டாவது யாரை புகழ்றோம்? 8வது ரக்காயத்துல ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு, ஜாமிஉல் குர்ஆன், காமிலுல் ஹயாஇ வல் ஈமான் பின் நூரைன். இவங்க தான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு. அடுத்து 3வதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்றோம். உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல தான் இந்த குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது. குர்ஆன்ல 7 விதமாக ஓதக்கூடிய முறைகள் இருக்கு. எத்தனை முறை? ஹஜ்ரத் ஒண்ணுக்கு இங்க என்ன ஆகுது? இங்க ஒண்ணு எங்களால் என்ன செய்ய முடியல, வர முடியல. ஆசை இருக்கு, ஆர்வம் இருக்கு, வர முடியல. குர்ஆன்ல எத்தனை விதமாக ஓதக்கூடிய முறை இருக்குங்க? 7 விதமாக ஓதக்கூடிய முறைகள் இருக்கு. அதை நீங்க போய் மற்ற நாடு, இங்க நம்ம ஓதுறது ஹஃப்ஸ் உடைய கிராத், ஹஃப்ஸ்னு சொல்லுவாங்க, கிராத்தே ஹஃப்ஸ். இது போன்று இன்னும் 6 இருக்கு. அதுல போய் படிக்கிறவங்க அந்த காரியாக சபஅ காரின்னு சொல்லுவாங்க. சபஅ காரி 7 விதமாக ஓதக்கூடிய குர்ஆனை 7 விதமாக ஓதுவாங்க. அப்ப இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கிறது உமர் ரலியல்லாஹு அன்ஹு புகழ்றோம். அப்புறம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்றோம். யார் அவங்க? உலகத்தில் எந்த மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்காத ஒரு பாக்கியம். நபியுடைய மகளார் 2 மகளையும் திருமணம், 2 மகள் திருமணம்னா முதல் மகளை கல்யாணம் பண்ணாங்க, அவங்க மூத்தா போயிட்டாங்க. பிறகு இன்னொரு மகளை திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. ஆனால் பின் நூரை, 2 ஒளிகளை உடையவர்கள் என்று அவர்கள் பட்டப்பேர் வைக்கப்பட்டது. கடைசியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு. இதெல்லாம் முன்னோர்கள் நமக்காக தராவியுடைய இடையில அந்த தஸ்பீஹாத்துகளை, இந்த குர்ஆன் ஹதீஸ்லே கிடையாது. ஆனால் நம்முடைய அகீதா கொள்கைப்படி இந்த ஒரு விஷயம் நமக்கு என்னது? ஒரு பெரிய முக்கியமான விஷயம். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அடுத்த அந்தஸ்தில் வைப்பதற்கு மிக தகுதியானவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்புறம் யாரு? உமர். அடுத்து இன்னைக்கு ஷியாக்களுடைய அந்த விஷயம்லாம் பேசணும், நேரம் நின்று. ஷியாக்கள் இன்னைக்கு நம்மள்கிட்ட வேறுபடுறது, மாறுபடக்கூடிய விஷயம் இதுதான். அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு ஏற்றுக்க மாட்டாங்க, உமர் ரலியல்லாஹு ஏற்றுக்க மாட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு ஏற்றுக்க மாட்டாங்க. நேராக யாரை தூக்கிடுவாங்க? எங்களுக்கு அலிதான் முதல், அப்புறம் தான் யாரு? ஈமான் கொள்ளும். அவங்க ஈமான் கொள்ளும் போது கூட இந்த 3 சஹாபாக்களும் நாசமாக ஆகட்டும் என்று சொல்லி தான் ஈமானே கொள்வாங்க. நம்ம கொள்கைப்படி அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறவர்கள்.
இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. ஷியாக்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இப்போ ஈரானுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவருடைய போர் குணத்தை பாராட்டலாம். ஏன்னா இவன் அரபு நாட்டுக்காரன் பண்ணால் என்ன செய்யறான், கொஞ்ச நாள் அரபியை மாற்றிடுவாங்க. அரபு நாடு என்ன ஆகும் போல, அவங்க செய்கிற அநியாயம், அவங்க செய்கிற அட்டூழியம், அங்கே நடக்கக்கூடிய அவர்கள் அந்த சில சலுகையெல்லாம் விட்டிருக்கிறார்கள், அதையெல்லாம் கேள்விப்படும் பொழுது நமக்கு மிக கோபமும் இரத்தமும் கொதிக்கிறது. அந்த அளவுக்கு நிறைய தவறுகளை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆனால் அந்த ஈரான் செய்கின்ற அந்த போர் குணம், தன் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்போ நமக்கு கொள்கைகள் அவர்கள் மாறுபடுகிறார்கள். ஆனால் இதில் கொஞ்சம் அறிவை செயல்படுத்தி யோசிச்சு பேசணும். அவர் ஷஹீதாயிட்டாரு, அதுக்கு ஸ்பெஷல் துவா ஓதுங்க. அவர் போர் குணம் செய்யப்பட்டிருக்கிறார், அவர் மௌத்தாக்கப்பட்டிருக்கிறார். கொள்கை ரீதியாக இது மாறுபடுகிறது. அப்போ இதில் தெளிவான புரிதல் இருந்துதான் அதை பேச வேண்டும். தயவு செய்து எந்த ஒரு மார்க்க விஷயத்தையும் அல்லாஹுக்காக சொல்கிறேன், அதை படித்து புரிந்து மக்களிடத்தில் விவாதம் செய்யுங்க. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத எதுவுமே கிடையாதுப்பான்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, பேச அதை படிங்க. யார் ஷியாக்கள் என்பவர்கள் யார், எதனால் அது ஏன் அவங்க பிரிஞ்சு போனாங்க, நிறைய வரலாறு இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய ஈமான்ல வலுவை தருவானாக. நம்முடைய கொள்கையின்படி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது, ஹஜ்ரத் மூன்றாவது, நான்காவது, அஞ்சாவது யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஆகையால் அல்லாஹ் அனைவருக்கும் ஈமான் வலுவை தருவானாக. இது போன்று என்றும் இபாதத்துகளோடு வணக்கங்களோடு இணையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கு வழங்குவானாக. பாருங்க, நோன்பு இப்போதுதான் ஆரம்பித்தது போல் இருந்தது. 27 நோன்புகளை நிறைவேற்றிவிட்டு 28வது நோன்புடைய இரவிலே அமர்ந்திருக்கிறோம். நீ அடுத்த நோன்பு கொஞ்சம் கேட்டாலும் கிடைக்காது. ஆமாம், வீட்டில் செய்ய சொல்லி அது வீட்டில் எப்படி செய்கிறாங்களோ அதுக்கு பேர் நோம்பு கஞ்சினா அது நோம்பு கஞ்சிதாம்மா, நீ வைக்கிறதாம்மா நோம்பு கஞ்சி, அதை ஒத்துக்கிறோமான்னு சொல்லி தான் நம்ம குடிக்கணும். அதனால் நிறைய விஷயங்களை அதை நாம் மிஸ் செய்வோம். ஆகையால் இந்த ரமலானை போன்று என்றும் வணக்கம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் நம் அனைவரையும், குறிப்பாக சுபுஹுடைய தொழுகையை கண்டிப்பாக தூக்கம் வராது. அது நோம்பில் தொழுதுக்கலாம், நோம்பு தான் முடிஞ்சு போச்சுல, இனிமேல் என்னத்தை சுபூக தொழுது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அந்த ஜோரோடு வந்தாங்க. அந்த தூக்கத்தோடு அந்த முழிப்போடு வந்து தொழுதாங்க, என்ன ஆயிரும், பழக்கமாயிரும், சுபுகுடைய பழக்கம். அது நோம்பு முடிஞ்சு அடுத்த நாள் முழிப்பு வரும்போது சரி நோம்பு தான் முடிஞ்சிச்சு, இனி போய் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு படுத்துட்டா அவ்வளோதான். இனி அடுத்த வருஷம் ரமலானில் அதனால் தயவுசெய்து அதையும் தயவுசெய்து மாற்றிக்கொள்ளுங்கள். தொழுகையை தொடர்ந்து தொழுகுவோம், வணக்கங்களை தொடர்ந்து செய்வோம். ஈமானிலே அல்லாஹ் தஆலா நம்முடைய வலுவான ஈமானாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நவைத்து அன் அதாய் ஃபர்தி ரமலான் ஹாதிஹி ஸனதி